மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்துருக்கு. நான் இதை ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது காய்ஸ். ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வருது. பார்ப்போம் நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கா இல்லை இதை வந்து நம்ம நினச்சதோட மோசமாக வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ தான் நானே பிரித்து பார்க்க போகிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னோட நேம் போட்ட செயின் போட்டிருக்கேன். அது கரெக்டாக அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இது ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் வந்து கோல்டுலேயே இது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சரி பார்ப்போம் வாங்க. பிரிப்போம் உட்காந்து பிரிச்சுட்டேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். ஆனால் கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசமே இருக்குங்க. நான் போட்டது வேறு மாதிரி, ஆனால் வந்தது வேறு மாதிரி வந்திருக்கு. சரி ஓகே. என்ன பாக்ஸு கூட பிரிக்க முடியல. ஒருத்தான்னு தெரியல. சரி பார்ப்போம். செயின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செயின் வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகும் போல இருக்கே. நான் நினச்ச மாதிரி இல்லை. செயின் ரொம்ப இதாக இருக்குது. வேணா நம்ம கோல்டு செயின் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டாலரை கோத்து போட்டுக்கலாம். என்கிட்ட கோல்டு செயின் இருக்குது, அதோட கோத்து போட்டாலும் போட்டுக்கலாம். இது என்னமோ பெருசாக செயின் ஒருத்தா இல்லை. நேம் வேணா வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் இந்த டாலர் கொடுக்கவே இல்லை அவங்க. ஆனால் தப்பாக கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஹார்டின் போட்ட மாதிரி தான் கொடுத்துருந்தேன். நேம் அதுலேயே வர்ற மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணி வேறு என்னென்னமோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி நம்ம கடையில் கொடுத்தது வந்து தப்பு தான். நான் ஆசைப்பட்டேன், சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். போட்டு பார்ப்போம். ஏன்னா ஆன்லைனில் நம்ம பார்க்குறது ஒன்றா இருக்குது, வர்றது ஒன்றா இருக்குது. எப்படியோ காயுங்கிறதுனாச்சும் கரெக்டாக போட்டாங்களா? காய் காய் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி ஓகே காய்ஸ். ஒருத்தான் தெரியல, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 300 வந்து ஒருத்தா என்னன்னு தெரியல, யூஸ் பண்ண தான் தெரியும். கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு வந்து நம்மளுக்கு சூட் ஆகும்னு தெரியல. ஸோ ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? கோல்டுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியல. இப்போ கையில் போட்டிருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டே தெரியல. இதெல்லாம் கோல்டு இல்லை, இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. ஆனால் போட போட நம்மளோட கலருக்கு வந்து மங்குமா இல்லை என்னன்னு தெரியல. 1 கிராம் கோல்டு மாதிரி கொஞ்ச நாள்னாச்சும் வருமானு தெரியல. ஆசைக்கு வாங்கியிருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்ப்போம். காசுக்கு எதுக்கு போடணுமோ அதுக்கு போடலாம். எப்பயுமே கோல்டு மேலே தான் ஆசைப்பட்டு இது பண்ணுவேன். இந்த தடவை வந்து இது போட்டு என்னோடய ஃபேஸ்க்கு செட்டாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம கோல்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா காய்ஸ்? நல்லா இருக்கா? எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு நம்ம 300 ரூபா போட்டு வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபானாலும் ஒரு 90 நாள் இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா கூட ஓகே, நம்ம காசு வேஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். இல்லை 90 நாள் கூட வரல அப்படிங்கும் போது நம்ம இதில் காசு வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். 3 மாதம் யூஸ் பண்ணி இது நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக லிங்க்கை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நேம் உங்களுக்கு வேணும்னா அதுலேயே நீங்கள் இது பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம்.
நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அவங்க இது பண்ணுவாங்க. இதுலேயே நான் ஆல்டர்னேட் நிறையா போட்டிருந்தேன், அவங்க இது பண்ணிட்டாங்க. நான் வந்து ஹார்ட்டின் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுலேயே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய பேரில் வந்திருக்கே அப்படிங்கிறனால நான் வாங்கிக்கிட்டேன். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை 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 பை.